சமுதாயத்திலே பாருங்கள், ஐங்கால தொழுகையினுடைய பாங்கோசை காதுகளிலே விழுந்தும் தொழ வேண்டும் என்கிற எண்ணம் சிறிது கூட இல்லாத மக்கள் உண்டு. என்ன காரணம்? உள்ளம் கெட்டுப் போய்விட்டதை அவர்கள் உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் வந்தும் நோன்புகளை எல்லாம் புறக்கணிக்கிற படுபயங்கரமான துரோகிகள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. என்ன காரணம்? அவருடைய உள்ளம் சீல் வைக்கப்பட்டதை உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை முடிவு செய்து விட்டான் என்றால் அவனை ஆயுதம் கொண்டெல்லாம் அல்லாஹ் தாக்க மாட்டான், உள்ளத்திற்கு சீல் வைத்து விடுவான். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களிலே பாருங்கள், ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்மிஹிம் வ அலா அப்சாரிஹிம். அந்த சூரத்துல் பக்ராவிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா செவிப்புலன்களுக்கும் உள்ளத்திற்கும் சீல் வைத்து விடுவான். அல்லாஹு தஆலா எந்த நல்ல வார்த்தையும் உங்களுக்கு உள்வாங்குகிற சக்தியே இருக்காது. பயானை கேட்பதை போல பார்த்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்விலே மாற்றம் இருக்காது. உண்டுமா இல்லையா? நல்ல பயானை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், நேரத்தை அதற்காக வேண்டி ஒதுக்குவீர்கள், கேட்டு முடித்த மறு கணமே அதற்கு நேர்மாறாக நீங்கள் நடப்பீர்கள்.